கால வாழ்க்கையாக இருந்தாலும் உலக வாழ்க்கையில் சந்தோஷம், கஷ்டம், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்ற பல வகையான பல விதங்களை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் யாருக்கும் கஷ்டமான வாழ்க்கை தான் நிரந்தரம் என்பது கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை மாத்திரம்தான் என்பதும் கிடையாது. சில காலங்கள் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்குகிறான், சில காலங்கள் கஷ்டத்தை கொடுக்குகிறான், சில காலங்கள் நெருக்கடிகளை கொடுக்குகிறான். கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லா நிலைமையையும் வைத்திருக்கிறான். அனைத்து மனிதர்களுக்கும் சந்தோஷம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான். து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், யாருடைய முயற்சியாலையும் யாரையும் யாருக்கும் ஆட்சியில் அமர்த்த முடியாது. துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் பதவியை, ஆட்சியை, பொறுப்பை கொடுக்குகிறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாருடைய முயற்சியாலும் யாரையும் ஆட்சியிலிருந்து, பதவியிலிருந்து கலட்ட முடியாது, பறிக்க முடியாது. அல்லாஹ் தான் நாடக்கூடிய மக்களை ஆட்சியிலிருந்து கலட்டுகிறான், பறிக்குகிறான். யாருடைய முயற்சியாலும் யாரையும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாரை நாடுகிறானோ அவர்களை அவனை கண்ணியப்படுத்துகிறான். யாருடைய ஆட்சியாலும் யாருடைய முயற்சியாலும் யாரையும் கேவலப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாரை நாடுகிறானோ அவர்களை தான் அல்லாஹ் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆட்சி ரொம்ப பிரம்மாண்டமானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அந்த காலத்தில் வெள்ளையர்களாக இருந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் கருப்பர்கள், நூபிகளாக இருந்தார்கள். தற்காலத்தில் கூட வெள்ளையர்கள் கருப்பர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் நடப்பது போல் அந்த காலத்திலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதையோரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளையரும் கருப்பரும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை சேர்ந்த அந்த வெள்ளையருக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி அந்த கருப்பு இனத்தைச் சேர்ந்த அந்த நூபியை லேசாக தள்ளிவிட்டான். தள்ளிவிட்ட உடனே அந்த கருப்பன் அப்படியே வஃபாத்தாகிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவ்வளவு ஒரு பெரிய பலத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசுகிறார்கள். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசினார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்தது, நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்டார்கள். قَالَ رَبِّ أَرِنِي أَنظُرْ إِلَيْكَ. யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், எனவே உன்னை எனக்கு காட்டி விடுவாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், قَالَ لَن تَرَانِي. உங்களால் என்னை பார்க்க முடியாது. وَلَكِنْ انظُرْ إِلَى الْجَبَلِ فَإِنِ اسْتَقَرَّ مَكَانَهُ فَسَوْفَ تَرَانِي. அப்படித்தான் நீங்கள் பார்க்கத்தான் வேண்டுமாக இருந்தால் இந்த மலைக்கு அருகில் வாருங்கள். அந்த மலை அதே இடத்தில் இருக்குமாக இருந்தால் உங்களால் என்னை பார்க்க முடியும் என்பதாக சொன்னான். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலைக்கு அருகில் வருகிறார்கள். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا. அல்லாஹ்வுடைய ஒரு வெளிச்சம் அந்த மலையில் பட்டது. உடனே وَخَرَّ مُوسَى صَعِقًا. அல்லாஹ்வுடைய வெளிச்சம் பட்டவுடன் அந்த மலை சின்னாபின்னமாக ஆகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஆட்சி பிரம்மாண்டமானது. لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இந்த உலகம் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதியாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு காஃபிருக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹ் குடிப்பதற்கு கொடுத்திருக்க மாட்டார் என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.